இன்றைக்கு நம்ம இந்தியா தேசத்துல அதிகமா டைவர்ஸ் நடக்குது. இன்றைக்கு சினிமாக்கள் என்ன பண்ற, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றான், 2 குழந்தைய பெற்றுக்குன்னு டைவர்ஸ் பண்றான். அந்த மனைவியை தள்ளிட்டு இன்னொரு மனைவியை தரணும் பாரு, அது உபச்சாரம் சொல்லிட்டு வேதவாசனம் சொல்லுது. இன்றைக்கு ஜெயம் ரவி டைவர்ஸ் பண்ணிட்டான், தனுஷ் டைவர்ஸ் பண்ணிட்டான், ஜிவி பிரகாஷ் டைவர்ஸ் பண்ணிட்டான். இன்றைக்கு விஜயன் தன் மனைவியை டைவர்ஸ் பண்ண போறான். இன்றைக்கு இவங்கெல்லாம் இந்த மாதிரி செய்யறானுங்களே, இதெல்லாம் தேவனுக்கு விரோதமா பாவம். இன்றைக்கு வக்கீல் பணத்தை வாங்கி கணவனை மனைவியை பிரிச்சு விடுறான். தேவன் நினைத்தது மனுஷன் பிரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. இன்றைக்கு அந்த மனைவியை தள்ளிட்டு இன்னொரு மனைவியை தேடுனா அது விபச்சாரம் சொல்லிட்டு வேதவசனமும் சொல்லிட்டு ஆண்டவராக இயேசுவும் சொல்லிட்டாரு. ஒரு வசனத்தை கேளுங்க, எவனாவது தன் மனைவியை தள்ளிவிட்டு வேற ஒருத்தையை விவாகம் பண்ணினால் அவளுக்கு விரோதமா விபச்சாரம் செய்கிறவனா இருப்பான். பாருங்க, தன் மனைவியை தள்ளிட்டு இன்னொரு மனைவியை தேடினா அது விபச்சாரமா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு வேதவாசனம் சொல்லுது. கடவுள் சொல்றாரு. இன்றைக்கு வக்கீலுங்க என்ன பண்றாங்க, பணத்தை வாங்கின்னு கணவனை மனைவியும் பிரிச்சு விடுறான், அது பாவம். இன்றைக்கு பெரிய பெரிய ஹீரோங்க என்ன பண்ணுவானுங்க, தன் மனைவியை நல்லா வச்சுக்க மாட்டானுங்க, வந்து நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவானுங்க, அன்பு கொடுங்க, அன்பு ஜெயிக்கும், அன்பு இது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் உங்க மனைவியை நேசிங்கடா. நீங்க உங்க மனைவியை நேசித்து வாழுங்க. அது காலம் முழுக்கதும் கர்த்தர் கொடுத்த ஜோடியா 2 பேரும் இருங்க. பண்ணாலும் தப்பு தான், பெண்ணு பண்ணாலும் தப்பு தான். இந்த வசனம் 2 வசனம் பொதுவா சொல்லுது. லூக்கா 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து படிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அதனால டைவர்ஸ் பண்றது தப்பு. டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு மனைவியை தென்னா அது விபச்சாரம் சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு சொல்றார். விபச்சாரம் செய்கிறாங்க. உங்களுக்கு இது பண்ணாதீங்க, நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. காட் பிளஸ் யூ.